ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது கேஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம். பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து அந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றது குறித்து பார்க்கலாம் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு, அதாவது இந்த 90s கிட்ஸ், கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி மாதிரி தான், அந்த மேசராசிக்காரர்களுக்கு கேட்ட மாதிரி தான். ஏன் ஜென்சி கிட்ஸ்க்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகுது, ஏன் அந்த 90s கிட்ஸ்க்கு லேட்டாக திருமணம் ஆகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி ரிஷபராசிகள் மத்தியிலையும் இருக்குது. என்ன காரணம் சார்? சாதாரணமாகவேமா இப்போ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது. காரணம் என்னென்னா 10 பொருத்தம் 10 திருமணம் பண்ணிடுவாங்க. அவங்க படிக்கலை, எதிர்பார்ப்பு கிடையாது, எக்ஸ்போஷர் கிடையாது. அப்போ என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் பெண்களும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. எனக்கு இதுதான் பிடிக்கும், இந்த மாதிரி கணவன் தான் வரணும், ஓகேங்களா, இந்த எதிர்பார்ப்பே திருமணத்தை அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறாங்க, ஓகேங்களா. அந்த மாற்றம் அந்த கேரக்டர். இப்போ என்னென்னா, இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது முன்னாடிலாம் 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிடுவாங்க. இப்போ கேரக்டர் டு கேரக்டர் மேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகுமா? சாதாரணமாகவே கேரக்டர் இல்லைன்னா இந்த ரிஷபம்னு வரும்போதே நமக்கு என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, ஜாதகரே திருமணத்தை வானான்னு சொல்லுவாங்க. நான் நல்லா சம்பாதிச்சிடுறேன், நல்லா என்ஜாய் பண்ணுற லைஃப்பை, அதுக்கப்புறம் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது, ஓகேங்களா. திருமணத்தை நானே வேண்டாம் என்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. எதற்காக சார் திருமணத்தை வேணான்னு சொல்கிறேன்? நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், திருமணம்ன்றது எனக்கு பிடிக்கல, ஓகேங்களா, எனக்கு தகுந்த மாதிரி வரமாட்டேங்குது. இந்த பொண்ணு நல்லா பார்த்தீங்கன்னா ஃபேராக இருக்கும், பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக இருப்பான். இந்த மாதிரி ஒரு தன்மையை எனக்கு பிடிக்கலன்னே சொல்லுவாங்க சாதாரணமாகவே, ஓகேங்களா. அந்த நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரி ரிஷபம்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வெளியூர் சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளையாக பார்க்கணும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க என்ன பண்ணலாம், லோக்கல் ஊர்லேயே தேடிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆன பையன், வெளியூரில் போய் செட்டில் ஆன பையனை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருத்தம் பார்த்து சரியாக இருக்கக்கூடிய தன்மையை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். 2 பேரையும் பேச விட்டுணும் நம்ம முன்னாடி. ஏன்னா கேரக்டர் டு கேரக்டர் லெவல் மேட்சிங் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கும் வெறுப்பான ஒரு மனோநிலை இருக்கும். இந்த மனோநிலை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை பார்த்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். 2 பேரும் கான்ட்ராஸ்டாக தான் இருப்பாங்க. அது ஆணுக்காக இருந்தாலும் பொருந்தும், பெண்ணுக்காக இருந்தாலும் வரும். கரெக்ட்.
அந்த மாதிரி பார்த்து திருமணம் போகும்போது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். மகாலட்சுமி வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமா. கிருஷ்ணர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும். வீட்டில் துளசி செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, துளசி செடியை நடுங்க, துளசியை சுற்றுங்க. ஓகேங்களா. இந்த துளசி அப்படின்ற ஒரு விஷயமே திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க வெளிநாடுகளில் இல்லை வெளியூர்களில் மாப்பிள்ளையோ இல்லை பெண் பார்க்குறதோ இருந்தால் அது சிறப்பான ஒரு வரனா அமையும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் அந்த உள்ளூர்களில் அந்த அவர்களுடைய வட்டாரங்களில் பார்க்கக்கூடாது அப்படின்றது? ஏன் அப்படின்னா அதனுடைய தன்மைகளேமா கொஞ்சம் ஏழ்மையான பையனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரிஷபராசிக்கு இருக்கும். ஏழ்மையான பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்கு. இவன் என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசதியான பையனாக இருந்தால் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாமே, வசதியான பொண்ணாக இருந்தால் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாமே அப்படின்னு நினைப்பாங்க இவங்க. அப்போது இந்த தன்மைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதை அடிப்படையாக கொண்டதுன்னா ராசியை அடிப்படையாக கொண்டது தான். இந்த டைமில் ஏஎல்பி லக்னம், இந்த வயசனுடைய லக்னம் இங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். இவர்களுக்கு அதாவது இந்த திருமணம் தடைப்படுவதற்கான காரணங்கள், முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன சார்? முக்கியமான காரணங்கள்மா என்னென்னா, அம்மா வந்து இந்த திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வசதியான ஒரு பையனாக பார்த்து அவன் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய பையனாக பார்த்து நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வசதியான பையனாக பார்க்குறேன், நான் வசதியான பொண்ணாக பார்க்குறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா திருமணம் தடைப்படுவதற்குண்டான தன்மை இருக்குமா, இருக்கும். ரெண்டாவது, நான் படித்த பையன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் இந்த பையனுக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபேராக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பொருந்தாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா, இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நான் படிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற நிகழ்வுகள்லாம் திருமணத்தை தடை ஏற்படுவதற்குண்டான தன்மையை இருக்குமா, கொடுக்கும். சம்பாதிக்கிறதுக்கும் திருமணத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்கா, இருக்குது. இதில் யாரெல்லாம் வந்து முக்கியமாக இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னா, அப்பா இன்வால்வ் ஆகாமல் ஆகலாம். அப்பா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குது. ஆனால் அம்மா மட்டும் இன்வால்வே ஆகக்கூடாது திருமணம் பண்ணும்போது. அம்மா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இன்வால்வ் ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, அதுவே தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். இவங்களுடைய தடைகளை நீக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு? முக்கியமாக நம்ம மகாலட்சுமி வழிபாடுன்னு சொல்லியிருக்கோம். அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணாலும் சரி, துளசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வழிபாடு பண்ணாலும் சரி, அதே மாதிரி முக்கியமாக வந்து பெருமாள் வழிபாடு பண்ணோன்னு, வராகமூர்த்தியை வழிபாடு பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், வருமானமே தடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா, இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா, இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்கா, இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்கா, இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்குமா, பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க, இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா. பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா. வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம், காத்தால் எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்த உடனே சாப்பிடுவோமா, இல்லையா. காத்தால் எழுந்தவுடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா, துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வந்து வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் வந்து பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய எடை என்ன, 3 கிலோ.
பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா? சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ஜாதகத்தில் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ வந்து 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி மாறிடும். அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோ அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி. நன்றி. கண்டிப்பாக சார். நீங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால் வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி. நன்றி.